அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா விரைவில் அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அதை பற்றின ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் வந்து பண்ணாக்கா உங்களோட ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்கா போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பியை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து எனக்கு சிலபஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் நியூஸ் வந்தது. ஸோ பேப்பர் நியூஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அவ்வளோதான் பிஜிடிஆர்பி இப்போதைக்கு வராது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் வரதுக்கெல்லாம் லேட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் நியூ சிலபஸ் போட்டுட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு வந்து பண்ணாக்கா காத்துக்கிட்டு இருக்குமே தவிர நிறைய பேர் வந்து பண்ணாக்கா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமான ஒரு நியூஸ் தான் வந்து பண்ணாக்கா இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்த கன்ஃபார்ம் நியூஸ் வந்து பண்ணாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டுக்கான அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கொஷின் பேப்பர் செட் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது கொஷின் பேப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஷின் பேப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவர இருக்கிறது, அறிவிப்பு வெளிவரும். ஸோ எப்போ சார் வரும் அப்படின்னாக்கா நமக்கு டிசம்பர் எண்டில், இந்த மந்த் எண்டில் அப்படிலாம் வந்து பண்ணாக்கா ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் பேப்பர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஷின் பேப்பர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிஜிடிஆர்பி எப்போ சார் வரும் அப்படின்னா, டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே வந்து பார்த்தினாக்கா நமக்கு அந்த போஸ்டிங் போட்டு நியர்லி வந்து பண்ணாக்கா 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. போஸ்டிங் போட்டு வந்து பண்ணாக்கா ஒரு 1.5 இயர் கிட்ட ஆகிடுச்சு பிஜிடிஆர்பி லாஸ்ட் போஸ்டிங் போட்டு. அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு அடுத்து இன்னொரு டிஆர்பி நடத்தணும். அதுவும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா 2026 வந்து பண்ணாக்கா அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா அடுத்த இயர் 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணாக்கா ஜனவரி எண்டுக்குள்ளே இல்லை பிப்ரவரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு 12th 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை அந்த டைம்லேயே கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான தேர்வு நடக்கும். ஏன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட் பேஸில் தான் நடக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய சென்டர்ஸ் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சண்டே இருந்தால் போதும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. அதனால் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு படிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ இல்லை வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தீவிரமாக படிங்க. ஏன்னா புது சிலபஸ் மாறி இருக்குது, நிறைய நியூ கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சிலபஸ் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எதுவுமே பத்தாது, சரிங்களா? அப்போ வந்து பண்ணாக்கா நிறைய நம்ம படிக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்கா படிக்கிறதுக்கான ஒர்க் இருக்குது. ஸோ தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.